ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1731. இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அல்போன்சா டி அல்புகர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? போர்ச்சுக்கல். 1453 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இங்கிலாந்து. இந்திய குடியுரிமைச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ள சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம். பிரவாசி பாரதி தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது? 2. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம்? கல்கத்தா உயர்நீதிமன்றம். உரிமையியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1859. பாறையியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். பாறைகளை பற்றி படிக்கும் படிப்பு பெட்ரோலஜி. புவி முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை கனிமங்கள் எத்தனை? 8. புவிப்பரப்பில் காணப்படும் பாறைகளை அவை தோன்றும் முறைகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. இக்னியஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். இந்தியாவின் ரூபாய் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2010. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் வாக்கர். பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2002. ஊழல் தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1988. ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சமஸ்கிருதம். அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்க்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறது? நீளம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் டேஸ் ஆகும்? 1.63 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை மைய விலக்கம். ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை. கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஸ் அவசியம்? பிரிப்புணல். மீசோக்லியா காணப்படுவது குழியுடலிகள். மண்டையோடற்ற உயிரி எது? ஏகாரினியா.